ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம டேஸ்டி மற்றும் ஹெல்த்தியான பீனட் சாலட் செய்கிறது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பச்சை நிலக்கடலை பருப்பு ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க நிலக்கடலை பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 to 2 விசில் மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். பட் இது நரிச்சுன்னு இருந்தால் தான் சாலடுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதனால் 1 அல்லது 2 விசில் மட்டும் விடுங்க. இப்போ இது நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நம்ம இந்த மாதிரி சாலடாக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கேரட்டை நல்லா துருவி எடுத்து போட்டுக்கோங்க. மாங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தி சாலட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இது குழந்தைங்களுக்கு வெறும் பீனட்டாக கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.